ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன் பேசுகிறேன். விநாயகா சீல்ஸ் நான் உங்கள் பத்மநாபன். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸை பற்றி போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட் இதில் G10 அப்படின்றத பற்றி ஒரு கமெண்ட் ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன். பட் அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த G10 எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த G10 பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கேம்ப் ப்ரோக்ராம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஒரு கேம்ப் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேம்ப் ப்ரோக்ராம் பண்ணோம்னா, அந்த கேம்ப் ப்ரோக்ராமுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரோக்ராம வந்து நம்ம இந்த G10 யூஸ் பண்ணி பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டூ மேக்ரோ மாரி. ஓகேவா? ஒரு மேக்ரோல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அது எல்லாமே இந்த G10ல பண்ணலாம். இந்த G10 பேஸ் பண்ணி தான் நம்ம மேக்ரோவே பண்ண போறோம். ஓகேவா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டூ கேம்ப். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த கிரிட்டிக்கல் காம்பவுண்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, மேக்ஸிமம் 2D ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த G40 யூஸ் பண்ணி பண்ணிடலாம், ட்ரில்லிங் சைக்கிள் பண்ணலாம். பட் ஒரு சில காம்பவுண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதை பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இந்த G10 யூஸ் பண்ணுவோம். டேட்டா இன்புட், ப்ரோக்ராமருக்கு டேட்டா இன்புட். ஓகே, G10 டேட்டா இன்புட், இதை பற்றி தான். அதாவது இந்த டேட்டா இன்புட் அப்படின்னா, இந்த டேட்டா இன்புட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சில கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து பண்ணலாம். இப்போ கேட்டிருக்காங்க சார் சில பேர், சார் இது வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் தான் சார் பண்ணுறாங்க, இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கேமில் தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில நாள் இந்த கேம்ப் ப்ரோக்ராமர் லீவ் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ண முடியாது சார், எனக்கு மேனுவல் ப்ரோக்ராம் மட்டும்தான் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. அது இல்லாமல் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரோக்ராமும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு மில்லிங்கில் ஒரு 2D ப்ரோக்ராம் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு. அப்போது இந்த G10 பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃபார்முலாஸ் தாங்க. ஃபார்முலாஸ்னால் ஒரு கேல்குலேஷன்ஸ் தான். நம்ம இந்த மனக்கணக்கு தான். இந்த கணக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த G10 யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஓகே, இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டயா 100. இப்போ எனக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா கிளியரன்ஸ்னால் இப்போ எனக்கு இதுக்கு மேலே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஃபேஸிங் பண்ணணும் அப்படின்றத ஃபேஸிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறீங்க. அப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பண்ணணும், இல்லை ஒரு 10 mm குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக ஒரு டர்னிங் பீஸில் வச்சு பண்ணிடலாம். கரெக்டுங்களா? டர்னிங்கில் பிடிச்சோமா ஃபேஸிங் பண்ணலாம். பட் இப்போ எனக்கு இது மில்லிங்கில் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கட் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாசிபிள் கட் பண்ணணும், அடுத்து செகண்ட் இப்படி, இந்த மாதிரி தான் நம்மளால கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்மளால ப்ரோக்ராம் நம்ம பண்ணணும். மில்லிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஜே யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐஜே பேஸ் பண்ணினா இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் அடிக்கலாம் அப்படின்னு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு சர்க்கிளுக்காக நான் ப்ரோக்ராம் எழுதுனா நான் எப்படி ப்ரோக்ராம் எழுதுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்கப்புறம் 80க்கு ஒரு ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் 70க்கு இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ப்ரோக்ராம் எழுதணும். பட் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். G01, G02, G03 கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த G03 ஐ வேல்யூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 50க்கு பண்ணலாம், அதுக்கப்புறம் 40க்கு 30க்கு 20க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுடைய சாய்ஸ். பட் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்ம பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு தான் நம்ம இந்த G10 யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த G10ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா G10 LPR. உங்களுக்கு ப்ராப்பரா இந்த G10 LPR இதை பற்றி தெரிஞ்சாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் ப்ரோக்ராமுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இந்த எல்னா என்ன, பினா என்ன, ஆர்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த G10 டேட்டா இன்புட் LPR அப்படின்றது. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா L10, L11, L12 நிறைய கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேராமீட்டர் செட்டிங்ஸில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து L12
இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். L12 அதுக்கப்புறம் P1 இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ண போறோம். அதுல L12 அப்படின்னா இந்த L12ன்றது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட். நம்ம ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் D ன்னு இருக்குல்ல, ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் H, ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் D அப்படின்னு இருக்கும். ஓகே, ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் H அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் H. Hன்றது என்னன்னா ஹைட் ஆஃப்செட், அதுக்கு பண்ணதான் இது. நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் D. Dன்றது என்னன்னா அந்த ரேடியஸ் ஆஃப்செட் நம்ம இன்புட் பண்றோம்ல, இப்போ G41 42 போடும்போது வேல்யூ இன்புட் பண்றோம்ல, அதுதான். அப்போ இதுதான் L12. L12ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா L12ன்றது பாத்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் D க்கு யூஸ் பண்றது தான் L12. சப்போஸ் உங்களுக்கு இந்த L10 L11 L12 பத்தி வேணா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ப்ரீவியஸ் இதுவும் நான் போடுறேன். நம்ம அந்த G10 பத்தி நான் பேசிக்கா இந்த G10 எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவை நான் போடுறேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இது புரியும். ஓகேவா? L12. இந்த P1 அப்படின்னா என்ன? இந்த P1ன்றது தான் வந்து என்னன்னா ஆஃப்செட் நம்பர் 1. நம்ம எப்படி இந்த D1 D2 D3 சொல்லியிருக்கோம் இந்த G41 42ல, நான் அந்த ப்ரோக்ராமுக்கான இதுவும் நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இதுக்கு முன்னாடி நான் பண்ண G10ம் அதுக்கப்புறம் இந்த ரேடியஸ் ஆஃப்செட் இந்த D1 D2 D3 அதுக்கான இதையும் நான் போடுறேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 1 அதுதான். இதுதான் ஆர்ன்றது தான் இந்த டேட்டா. நம்ம வந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த D1ல பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக D1ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து இன்புட் பண்ணியிருப்போம். எப்படின்னா இந்த ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் D அதில் வந்து நம்ம என்ன கட்டருடைய அந்த ரேடியஸோ அந்த ரேடியஸை அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் நம்ம வந்து இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ண போகிறதில்ல, இந்த ஆப்ஷன் நம்பரில் எதுவுமே மென்ஷன் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதில் இந்த ஆரில் தான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? சரிங்களா? ஓகே, இதை நம்ம எப்படி நம்ம இப்போ ஆப்ஷனில் பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ G10 L12 P1 R0 நான் இப்படி எழுதியிருக்கேன்னு வச்சேன். G10 L12 P1 R0 அப்படின்னா இப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் ஜாமெட்ரிக்கல் ஆப்ஷன் இருக்குல்ல, மீனிங்ல ஜாமெட்ரிக்கல் ஆப்செட் நம்பர் இதுல ஹைட் இருக்கும், where radius where எப்படி இருக்கும். தட் இஸ் இங்க வந்து இப்போ எப்படி இருக்கும்னா ஜாமெட்ரிக்கல் D, இது வந்து ஜாமெட்ரிக்கல் H அப்படின்னு இருக்கும். நீங்க மிஷின்ல பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் H ஜாமெட்ரிக்கல் D அப்படின்றது இருக்கும். ஓகே, இதுல வந்து ஆப்ஷன். இப்போ இந்த லைனுக்கும் இந்த ஆப்செட்டுக்கும் என்ன, இந்த ஆப்செட்ல இருக்க டேட்டாஸ்க்கும் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா L12 அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் ஆப்செட் D, இதுதான் L12. புரியுதுங்களா? அப்போ இந்த L12 சொன்னோன்னா நேராக போய் இந்த ஜாமெட்ரிக்கல் ஆப்செட்டை இதுதான் படிக்கும். P1 இந்த P1ன்றது என்ன பார்த்தீங்கன்னா நேராக வந்து இந்த ஆப்செட் நம்பர் 1 படிக்கும். ஓகே, இந்த R0 அப்படின்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா 0வா மாறிடும். இதுதான் இந்த டேட்டா இன்புட்டோட அட்வான்டேஜ். நீங்க இதுல எதுவுமே கை வைக்கவே வேண்டாம், அந்த ஆப்ஷன்ல எதுவுமே கை வைக்கவே வேண்டாம். G10 L12 P1 R0 ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சாதான் நமக்கு வந்து அடுத்த ப்ரோக்ராம்குள்ளே போக முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அதை பத்தி புரியல, இந்த G10 எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க இங்க கை வைக்கவே வேண்டாம். ஓகே, நீங்க இந்த கமெண்ட் எப்படி சொன்னீங்கனாலே G10 L12 P1 R0 இப்படி சொன்னீங்கன்னாலே இதனுடைய மீனிங் வந்து G10ன்றது டேட்டா இன்புட், L12 அப்படின்றது ஜாமெட்ரிக்கல் ஆப்செட் D, P1ன்றது ஆப்செட் நம்பர் 1, R0ன்றது இங்க வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். சரி, ஓகே. அப்போ இப்போ இந்த லைனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ டயமீட்டர் இருக்கு. எனக்கு என்னன்னா நான் யூஸ் பண்ற டயமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டூல் டயமீட்டர் வந்து 10 mm எண்டுமே.
10 mm எண்டு மில்லை பேஸ் பண்ணி பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கட்டரை இங்கே கொண்டு வரேன். இங்கே கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இது மேலே இப்படி ஒரு பாஸ், இப்படி ஒரு பாஸ் வரப்போகுது. அடுத்து என்ன பண்ணுவோம், கட்டரை இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். அப்போ இந்த கட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி உள்ளே போகணும். அடுத்த பாஸ் உள்ளே போகணும். செகண்ட் பாஸ், அடுத்து தேர்ட் பாஸ். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் இதுதான் வந்து ஏரியா கிளியரன்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம இப்போ நீங்கள் மாஸ்டர் கேம் இல்லை என்எக்ஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஏரியா கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா ப்ரோக்ராமர் வருவார், ஒரே ஒரு சர்க்கிள் பண்ணுவார், சர்க்கிள் பண்ணிட்டு உள்ள ஏரியா கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமாக எப்படி எழுதுறோம் அப்படின்றது பல. இப்போ நம்ம அந்த சர்க்கிள் பண்ணியிருந்தோம், அந்த சர்க்கிளை வந்து எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம். அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி மேனுவல் மெத்தடில் பண்ணாமல் G10ல எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம் அட்ரஸ் நம்ம எப்போ எழுதுற மாதிரி இந்த ப்ரோக்ராம் அட்ரஸ் எழுதுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், G01 யூஸ் பண்ணிக்கலாம். G01, G90, G42, X-50, D1, F100 எப்படி எழுதணும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த லைனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட் வந்து டூல் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கு வருது, ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு வருது. அடுத்து G03, I50 எப்படி சொல்கிறேன். அப்போ இப்போ I15 சொன்ன உடனே என்ன ஆகுது, இங்கேருந்து ஃபுல் ரொட்டேஷன் ஆகி திரும்பி இந்த போர்ஷனுக்கு வருது. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஐன்றது ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், ஜேன்றது ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். அப்போ இப்போ I15 ஜஸ்ட் G03 I15 சொன்னாலே ஃபுல் ரொட்டேஷன் ஆகி இப்போ இந்த இடத்துல வருது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ நார்மலாக நான் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் இந்த ஐஜே வேலையை பார்த்தீங்கன்னா M99 கொடுத்து முடிச்சிடுவேன், அப்போ ஃபுல் ரொட்டேஷன் ஆகும். பட் எனக்கு இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்னென்னா இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்படி போகணும், உள்ளே வந்துட்டு திரும்பி என்ன ஆகணும், அடுத்து இங்கே வந்துட்டு இப்படி மூவ் ஆகும், அடுத்து இங்கே வந்துட்டு இப்படி மூவ் ஆகும், அடுத்து இப்படி மூவ், இந்த மாதிரி தான் எனக்கு வரணும். அப்போது இதுக்கு நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணேன், இதுக்கு தான் G10 யூஸ் பண்ணுவேன். அப்போ G01, G91 இன்க்ரிமெண்டல் மெத்தட். இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் இன்க்ரிமெண்டல் மெத்தடில் பண்ணுறேன். G10, ஓகே, இன்க்ரிமெண்டலில் G10 அப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், L12ன்றது ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் Dக்கு போக போகுது. ஓகே, Dயில் போக போகுது. P1 தட் இஸ் இந்த டேட்டா இருக்குல்ல, ஆப்ஷன் நம்பர் சாரி டி வேல்யூ டின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நம்பர் 1 படிக்க போகுது. இங்கே நான் என்ன பண்ணுறேன், R-10 அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து உள்ள ப்ளஸ் ஆகினே வரப்போகுது. அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பாஸ் வரும்போது 0 இருக்கும், ஓகேவா, அதை நம்ம மெயின் ப்ரோக்ராம் பண்ணும்போது தெரியும். செகண்ட் பாஸ் வரும்போது இங்கேருந்து 10 இன்க்ரீஸ் ஆகுது, இப்படி 10 உள்ளே போக போகுது. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 10 ஆகும், ஃபஸ்ட்டு பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 10 ஆகும், செகண்ட் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே 20 ஆகும், அடுத்து 30 ஆகும், 40, 50 இந்த மாதிரி வந்து கம்மியாகினே வரப்போகுது இங்கே வேல்யூ. இது நம்ம சிமுலேஷனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகேவா. சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ தெரியும். இங்கே எப்படி கம்மியாகுதுன்றதை நான் இதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 10, 20, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகினே வரும்போது என்னன்னா அந்த 5 அப்போ என்ன ஆகுதுன்னு நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து கிளியர் ஆக போகுது. ஓகே, இப்போ M99 சப் ப்ரோக்ராம் N. இப்போ நம்ம இது வந்து ஒரு சப் ப்ரோக்ராம் மட்டும்தான் எழுதிருக்கு. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் முடியுது, செகண்டு உள்ளே வரப்போகுது. இப்போ உள்ளே வரும்போது நமக்கு என்ன ஆகுனா ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கலேன். சப்போஸ்
இந்த லைன் இல்லை. அப்போ இந்த லைன் இல்லைன்னா என்ன ஆகும், இங்கேயே சுற்றின்னு இருக்கும். நம்ம ப்ரோக்ராமில் L10 சொன்னிச்சுல, இங்கேயே சுற்றின்னு இருக்கும். இப்போ 10 டெப்த்து மட்டும் தான் இறங்குற மாதிரி. நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் சுற்றும், டெப்த் இறங்கும், இன்னொரு பாஸ் சுற்றும், இப்படி தான் நம்ம பண்ணியிருப்போம். பட் இது ஒரு புது முயற்சியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா G10 அப்ளை பண்ணி எப்படி நம்ம வந்து ஏரியா கிளியரன்ஸ் கேம்பில் பண்ணுற ப்ரோக்ராம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். G01, G91, G10, L12, P1 R -100. அப்போ இந்த கமெண்ட்டை சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருப்போம்னா R0 சொல்லியிருப்போம். இங்கே வந்து R0 சொல்லியிருப்போம். அப்போ இங்கே R0 சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த பொசிஷனை வந்து 0 எடுத்துரும். ஃபஸ்ட்டு 0 ஆகிக்கலாம். 0 ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் வரும். செகண்ட் என்ன ஆகும், R -100 அப்படின்னா இங்கே வந்து R -10 அப்படின்னா இங்கே 10 ஆகிட்டு உள்ள ஒரு பாஸ், இங்கேருந்து உள்ள ஒரு பாஸ் வந்து இப்படி வரும். அப்புறம் அடுத்து 20 இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே இன்க்ரிமெண்டலில் சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம எத்தனை பாஸ் சொல்லியிருக்கோன்றது மெயின் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இந்த மெயின் ப்ரோக்ராமையும் சப் ப்ரோக்ராம் ரெண்டும் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியுமே தவிர, நான் இது சிமுலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு மெயின் ப்ரோக்ராமையும் காமிக்கிறேன், சப் ப்ரோக்ராமையும் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இது மெயின் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஜஸ்ட் என்னென்னா இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே புரியாது, கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏன்னா மேக்ரோன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அதனால் இப்போ இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். திரும்பி நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 போடுறேன். ஓகேவா? இதுலேயே வந்து G10லேயே வந்து பார்ட் 2 போடும்போது அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா ஒரே ப்ரோக்ராம் பார்த்தோன்னு புரியாது. சரிங்களா? அதை நோட் பண்ணிங்க. சரி, இப்போது நான் மெயின் ப்ரோக்ராம் எழுதுறேன். அப்போ மெயின் ப்ரோக்ராமும் சப் ப்ரோக்ராமும் பார்க்கும்போது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம வெறும் சப் ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தோன்னா ஒன்றும் புரியும், தலைய முடியாது, வாழ முடியாது. இப்போ நான் மெயின் ப்ரோக்ராம் எழுதுகிறேன், மெயின் ப்ரோக்ராம் எழுதிட்டு சப் ப்ரோக்ராமும் எழுதுகிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து ப்ரோக்ராம் அட்ரஸ். இப்போ நார்மலாக நம்ம எழுதுகிற மாதிரி தான் N1, G40, G49, G17, G21, G11. இப்போ நம்ம இந்த கமாண்ட் வந்து இங்கே G11 கொடுக்குறோம். G11ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்புட் கேன்சல். நம்ம இந்த G10 யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த G11 யூஸ் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். G91, G28, Z0, M06, T01. இது நம்ம வந்து டயர் 10 எண்டு பில்லை யூஸ் பண்ணுறோம், எண்டு பில் கட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து G11. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம், G90, ஓகே, G10, L12, P1, R0ன்றதை கொடுத்துட்றேன். நான் சப் ப்ரோக்ராமில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா G91 கொடுத்தேன். இங்கே வந்து R0னா இப்போ இந்த லைனை படித்த உடனே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா இதில் இருக்குல்ல ஜாமெட்ரிக்கல் ஆப்ஷன், அந்த ஆப்ஷனில் Dயில் பார்த்தீங்கன்னா இந்த 0வாக மாறிடும். இந்த லைனை படித்த உடனே இங்கே வந்து 0வாக மாறிடும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த ஆரோடைய வேல்யூ. நம்ம வந்து இங்கே எதுவுமே இன்புட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இந்த G10, L12, P1 ஏன்னா இது பேராமீட்டர் செட்டிங்கில் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. L12, P1ன்றது, L12 எடுத்து இது ரேடியஸ் ஆப்செட், P1 எடுத்து ஆப்செட் நம்பர் 1, R0. இந்த லைனை படித்த உடனே இப்படி 0வாக மாறிடும். இப்போ G00, G90, G54, X -16, Y0. இப்போ இந்த கமெண்ட்டை சொன்ன உடனே என்ன ஆகுனா சர்க்கிள் இருக்கா, இப்போ வந்து கட்டை வந்து இங்கே நிற்கும். ஏன்னா இது டயமீட்டர் 50, அப்போ 16 இங்கே வந்து நிற்க போகுது. இப்போ G43, Z50, H1, M03, S4500. ஓகே, இது வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே ப்ரோக்ராம் தான். பட் இப்போ அடிஷ்னலாக இந்த லைனை சேர்த்துருக்கேன். G90, G10, L12, P1, R0 அப்படின்றது. இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் இந்த G10 வச்சு என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த லெவலில் பார்க்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு
G00 Z minus 0.5. ஓகே, இப்போ ஒரு 0.5 டெப்த் கரெக்டாக இந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்படி இருக்குன்னா டூல் வந்து 0.5 இறங்குது. M08 கூலண்ட்டை ஆன் பண்ணுறோம். இப்போ M98 P0004 L10 நான் இப்படி சொல்கிறேன். அப்போ தட் இஸ் இந்த லைனை பார்த்தீங்கன்னா M98 P0004 L10. இப்போ இந்த லைனை படித்த உடனே மிஷினு இந்த லைனை படித்த உடனே நேராக போய் சப்ரோகிராமை படிக்க போகுது. அந்த சப்ரோகிராம் நான் சொல்லியிருக்கேன் இங்கே L10 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஒரு பாஸு, ஓகே, செகண்ட் ஒரு பாஸு, அடுத்து தேர்ட் பாஸ், இப்படி ரன் ஆக போகுது. டெப்த் இறங்க போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம அந்த ப்ரோக்ராமில் டெப்த்தை பற்றியே சொல்லலை. அப்போ எனக்கு வந்து என்னன்னா அந்த டயமீட்டர் அப்படியே சுருக்கிக்கிட்டே வரப்போகுது. அடுத்து G00 G90 Z50 M09 G91 G28 Z0 M05 F30 ப்ரோக்ராம் என்னட்டு நம்ம இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் போட்டுட்டேன். ஓகேவா, இந்த சப் ப்ரோக்ராமில் எப்படி ரீட் பண்ணுது, எத்தனை முறை ரிப்பீட் ஆக போகுது. அதனால சப்போஸ் அது மாதிரி எதனா டவுட்னா நம்ம சேனலில் சப் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சப் ப்ரோக்ராமை போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். பட் இப்போ இந்த L10 இந்த L12 P1 எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம சிமுலேஷனில் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க. எஸ், இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் எழுதுனால அதே ப்ரோக்ராமை நான் வந்து இங்கே சிமுலேஷனில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ரவுண்டு பில்லட்டை செட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு பில்லட்டை செட் பண்ணியிருக்கேன். டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 10mm டூலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எண்டு மில்லட் டூலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது அதே ப்ரோக்ராம் நான் இங்கே எழுதியிருக்கேன். பட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு G90 G10 L12 P1 R0 சொல்லிட்டேன். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த ஆப்செட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஆப்செட் இருக்கா, டீன் இருக்கா, இதுதான். இப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம மிஷினில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் ஒர்க்குன்னு இருக்கும், ஆப்செட் இருக்கும். இந்த ஆப்செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் சப்போஸ் -15 ஏதோ கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணிடுறேன், 0 பண்ணிடுறேன். சரிங்களா, இந்த வேல்யூவை நான் 0 பண்ணிடுறேன். அப்போ இங்கே ஹைட் ஆப்செட் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆப்செட் கொடுத்துருக்கேன். இங்கே ஒர்க் ஆப்செட் கொடுத்துருக்கேன் G54ல், அவ்வளோதான். பட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, இந்த ப்ரோக்ராமில் லைன் பை லைனாக ரன் ஆகும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்ட்டு. இங்கே வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் டீயில் வந்து 0ன்னு இருக்கா. இப்போ நான் ப்ரோக்ராமுக்கு போகிறேன். இப்போது இது ஒரு மெயின் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இங்கே M98 P0004 L10ன்னு சொல்லியிருக்கேன், சப் ப்ரோக்ராம். ஓகே, இப்போது நம்ம இதில் போட்டுட்டு மெமரியில் போட்டுட்டு ஆட்டோவில் போட்டுட்டு சிங்கிள் பிளாக் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ரன் பண்ணுறேன். எப்படி ரன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இந்த லைனை படிக்குது G90 G10 L12 P1 R0 0 ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் G இது 90 G00 G90 G54 X60 Y0 இப்போது Z50. இப்போ எனக்கு இங்கே வந்து டூல் இங்கே வந்து நிற்குதா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்குது. இப்போது 0.5 இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்சல்யூட் மெத்தடில் இங்கே வந்து 0.5ல் டெப்த்தில் இறங்கியிருக்கு. இப்போ M98 P004 L10 ஃபஸ்ட்டு பாஸ் ரன் ஆக போகுது. இப்போ சப் ப்ரோக்ராம்குள்ளே போயிடுச்சு. G01 G90 G42 X-50 D1 F100. எஸ், இப்போ இங்கே வந்திருக்கு, ஒரு பாஸ் ரன் ஆகிடுச்சு. ஓகே, ரன் ஆகி முடித்ததுக்கப்புறம் இப்போது இந்த லைனை படிக்க போகுது G01 G91 G10 L12 P1 R-10ன்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், இப்போ உள்ளே போயிருக்கா. இப்போ எப்படி இது உள்ளே போயிருக்கா அப்படின்னா இங்கே R-10ன்னு சொன்னதுனால இங்கே நீங்கள் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே -10 அப்படின்றது வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய வேல்யூ, L12 P1 R வேல்யூ. ஓகே, அடுத்து இப்போ செகண்ட் பாஸ் ரன் ஆகுதா. இப்போ இந்த பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே எதுவுமே சேஞ்சஸ் பண்ணவே இல்லை, இந்த டீயில் நான் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 20 மாதிரி தான். எதுனா நாங்கள் L10ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 10 டைம்ஸ்னால் R-10 R-20 R-30 இப்படி வந்து கம்மியாகிட்டே வரும் இந்த ப்ரோக்ராம்.
இங்கே நீங்கள் அப்சல்யூட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 40ல் இருக்கா. இப்போ 35 மாறுதா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்சல்யூட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம இங்கே எக்ஸ் மைனஸ் 15 தான் சொல்லியிருக்கோம், ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் 30ல் இருக்குது. எஸ், இப்போ அடுத்து 25க்கு மாறணும். மாறிடுச்சா? 25க்கு மாறிடுச்சா? அதே நேரத்தில் நீங்கள் இங்கே ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகினே போயிட்டு இருக்கு. -10 -20 -30 -40. எஸ், இதுதான் இந்த G10 அட்வான்டேஜ். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் பாஸ்க்கு தான் எடுத்திருக்கோம். Z மைனஸ் என்ன சொல்கிறது 0.5 தான் டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, பட் இப்போ எனக்கு இதே மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எக்ஸ் மைனஸ் 90 ஃபஸ்ட்டு 0ல் தொடங்கி 0 -10 -20 அப் டு 10 பாசஸ் மிஷின் ரன் ஆயிருக்கா? இப்போ நீங்கள் ப்ரோக்ராமில் செக்கில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 5ல் வந்துடுச்சு. எஸ், முடிஞ்சது. 10 டைம்ஸ் முடிஞ்சது, மேலே போயிடுச்சு. பட் இப்போது இதில் என்ன ஒரு கேள்வினா, என்னுடைய கொஸ்டின்னா, இப்போ நான் சிங்கிள் பாஸ் தானே முடிச்சிருக்கேன், எனக்கு இது மாதிரி 10 பாஸ் வேணுமே, அதுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதவே இல்லை. இப்போது எனக்கு நான் வந்து டிராயிங்கில் மாதிரி சொல்லி எனக்கு 10 mm கம்மி பண்ணிட்டு, ஆனால் இங்கே வந்து நான் வெறும் சிங்கிள் பாஸ் தான் கட் பண்ணியிருக்கேன், வெறும் Z மைனஸ். அப்போ நான் எப்படி வந்து இதை வந்து நான் 10 mm இது பண்ணுறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் எப்படி நம்ம வந்து இந்த ஒரு சப் ப்ரோக்ராமுக்குள்ளே இன்னும் சப் ப்ரோக்ராம் இன்க்ளூட் பண்ண போகிறோம். எப்படி இதுதான் வந்து மேக்ரோவுடைய அட்வான்டேஜ், இந்த G10 அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.